ஒரு பெரிய மெட்ரோ நகரத்தில் 25 வயதுடைய இளைஞன் கவின் வாழ்ந்து வந்தான். அவனுக்கென்று யாரும் இல்லாமல் தனிமையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் தனது உடைகளை அணிந்து கொண்டு காரின் சாவியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினான். பிஸியான சாலையில் தனது சிவப்பு நிற ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை நிற லேப்ரடார் நாய் சாலையை கடக்க ஆரம்பித்தது. கவின் பிரேக் அடித்தாலும் கார் நிற்காமல் நாயின் மீது மோதியது. காயமடைந்த நாயை தூக்கிக் கொண்டு விரைவாக காரில் வைத்து அருகிலிருந்த வெட்டர்னரி மருத்துவமனைக்கு வேகமாக சென்றான். நர்ஸ், பஞ்சு கொண்டு வாங்க சீக்கிரம். காயம் டீப் இல்ல, ஆனா க்ளீன் பண்ணணும். மருத்துவமனையில் டாக்டர் நாயின் காயத்தை சிகிச்சை செய்து அதன் காலில் கட்டு போட்டார். நாய்க்கு எப்படி அடிபட்டுச்சு? அதோட கையில எப்படி இவ்ளோ காயமாச்சு? கார்ல வேகமா போய்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இந்த டாக் குறுக்க வந்துருச்சு. நான் பிரேக் அடிச்சேன், ஆனா அந்த வண்டி டாக் காலில் இடிச்சிருச்சு. என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாம உன்னோட காலில் ஏத்திட்டேன். நீ கவலைப்படாத, உனக்கு காயம் குணமாகிற வரைக்கும் நானே உன்னை பார்த்துக்கிறேன். காமி, இந்த மருந்தை சாப்பிட்டா உனக்கு வலியே தெரியாது. சாப்பிட்ட உடனே நல்லா தூங்கு. நீ கடைசியா எப்போ குளிச்சேன்னு தெரியல. எவ்வளோ அழுக்கு வருது பாரு உன் உடம்பு ஃபுல்லா. இப்போ நீ ரொம்ப சுத்தமா ஆக்கிட்ட. உன் கழுத்துல இருக்கிற காலரை பார்த்தா உன்னை யாரோ இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க. இரு, உன்னோட ஓனரை கண்டுபிடிக்கலாம். இந்த நாய் தொலைஞ்சிருச்சு. இது யாருடைய நாயின்னு தெரியல. இந்த டாகோட ரியல் ஓனர் பார்த்தீங்கன்னா என்னை தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணல. இந்த பார்க்கில் தான் நான் அடிக்கடி வாக்கிங் போவேன். எங்க போற? இங்கெல்லாம் உச்சா போகக்கூடாது. சரி வா வா, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த நாய் புதுசாக இருக்கு, யாரோடதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. Hey buddy, ready to shop? This collar is perfect for you. Thanks, see you next time. சரி கவலைப்படாத, நான் ஒன்றும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். வா, நம்ம 2 பேரும் தூங்கலாம். ஒரு நாள் அவன் அலைபேசியில் ஒரு செய்தி வந்தது. ஹாய் கவின், உங்களுடைய போஸ்ட்டை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். உங்கள் கூட இருக்கிற நாய் என்னோட நாய் தான். அதை நான் ரீசெண்டாக தொலைச்சிட்டேன். என்னோட நாயை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் நாளைக்கு வந்து என்னுடைய நாயை கூட்டிகிட்டு போயிடுறேன். அடுத்த நாள் நாயின் உரிமையாளர் கவினின் வீட்டிற்கு வந்தார். அவர் நாயை பார்த்து இத்தனை நாள் பார்த்து கொண்டதற்கு நன்றி கூறி நாயை அழைத்து சென்றார். அவன் சோகமாக சாலையில் நடந்து கொண்டே வெட்டர்னரி மருத்துவமனைக்கு சென்று டாக்டரை சந்தித்தான். டாக்கோட கால் எப்படி இருக்குது? நான் உங்களை 10 நாள் கழிச்சு நாயை கூட்டிக்கிட்டு வர சொன்னனே, ஆனா நீங்க வரவே இல்லை. இப்போ நாய் எப்படி இருக்குது? அதோட கால் சரியாயிடுச்சா? சாரி டாக்டர், அந்த நாய் இப்போ என்னகிட்ட இல்லை. சொல்லப்போனால் அது என்னோடது இல்லை, வேற ஒருத்தருது. அவர் வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அந்த நாய் நம்ம பாசப்பட்டு. அந்த டாக் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை டாக்டர். அந்த நாய்க்கு நான் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சேன். இப்போ அந்த நாய் என் கூட இல்லை. பின்னர் வீட்டிற்கு திரும்பி நாயுடன் கழித்த நினைவுகளை நினைத்து வருந்தினான். சில நாட்கள் கழித்து கவின் சாலையில் நடந்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் மற்றொரு தெருவில் நாயும் அதன் உரிமையாளரும் நடந்து கொண்டிருந்தனர்.
திடீரென்று நாய் ஒரு பரிச்சயமான வாசனையை உணர்ந்தது. அது மகிழ்ச்சியுடன் சங்கிலியை இழுத்து கவினை நோக்கி ஓடத் தொடங்கியது. கவினை பார்த்ததும் அது அவன் மீது பாய்ந்து அவனை கட்டிப்பிடித்து அவன் முகத்தை நக்கத் தொடங்கியது. கவினும் அதனை அன்புடன் அணைத்து முத்தமிட்டான். அவர்களிடையேயான அந்த உண்மையான பாசத்தை பார்த்த நாயின் உரிமையாளர், அந்த நாய் கவினுடன் இருந்தால்தான் அதிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று உணர்ந்தார். கவின், என்னோட நாயை நீங்களே கூட்டிக்கிட்டு போங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். நீங்களே கூட்டிக்கிட்டு போங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு அப்ராட்ல வேலை கிடைச்சிருக்கு. என்னால இந்த டாக் அங்கே நல்லா பார்த்துக்க முடியாது. நீங்கள் தான் இதை இவ்வளோ நாள் ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட வைக்க. அவர் நாயை கவினிடம் ஒப்படைத்தார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் கவின் நாயை மீண்டும் தனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். இருவரும் அன்புடன் விளையாடி ஒன்றாக நேரத்தை கழித்தனர். அன்று இரவு அவர்கள் இருவரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் உறங்கினர்.